ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் வேக்கப் டெட் மேன். அதாவது 2019 வந்த பிளாக்பஸ்டர் நைப்ஸ் ஆஃப் சீரீஸோட 3வது படம் தான் இது. ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட ஹீரோ டேனியல் கிரைகு இந்த படத்தில் ஒரு ஷார்ப்பான டிடெக்டிவாக வராரு. இப்போ படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு ப்ரீஸ்ட் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைப்பழி அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட் மேலே வந்து விழுகுது. ஆனால் அவர் கில்லர் இல்லைன்னு நம்புகிற ஹீரோ இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன், இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து கொலைகள். இது போக பல வருஷமாக மறைஞ்சிருந்த ஒரு டார்க் சீக்ரெட்டும் வெளியே வருது. ஸோ அந்த கொலைக்கு யார் காரணம்? அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட்டு உண்மையிலே இன்னசென்ட்டா, இல்லைன்னா ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்களா? அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு யங் ப்ரீஸ்ட்டை காட்டுறாங்க. இவரோட பேர் ஜூடு. இவர் ஒரு முன்னாள் பாக்ஸரு. சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு கிளர்க்கு ரூடாக பேசவும் ஜூடு தான் ஒரு ப்ரீஸ்ட்டுங்கிறதையே மறந்து பாக்ஸிங் ஸ்டைலில் பஞ்சு விடுறாரு. அதனால் சர்ச் மேனேஜ்மெண்ட்டு ஜூடை வேறு ஊரில் இருக்கிற ஒரு சின்ன சர்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த ஊரோட பேர் சிம்னி ராக்கு. அந்த சர்ச்சை ரன் பண்ணுறவரோட பேர் ஜெஃபர்சன். அவர்கிட்ட அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் ஜூட் போகிறாரு. அந்த சர்ச்சுக்கு அவ்வளவா மக்கள் யாரும் வரதே இல்லை போல. அந்த சர்ச்சில் செவுத்துல சிலுவை இருக்கிறதுக்கான அடையாளம் மட்டும் இருக்குது, சிலுவையை ஆனால் காணோம். இதை ஜூடு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. இவர் தான் அந்த சர்ச்சை நடத்திட்டு வராரு. பேர் ஜெஃபர்சன். ஜூடு கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த சர்ச்சில் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கும் டொனேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க போல். இவங்களோட பேர் மார்த்தா. இவங்களும் ஜூடு கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜெஃபர்சன் என்னதான் சர்ச்சுக்காக தன்னை அர்ப்பணித்த மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலும் அவருக்கும் இன்னும் உலக வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சர்ச்சில் கார்டன் ஒர்க்கு மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்காரு. இவரோட பேர் சாமு. இவரை ஹெல்ப்பர்னே சொல்கிறேன். இவருக்கு மார்த்தா மேலே ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இருக்கு. சர்ச்சு கேம்பஸில் ஒரு பெரிய காங்க்ரீட் சமாதி இருக்குது. அதுக்குள்ளே தான் ஜெஃபர்சனோட தாத்தாவோட டெட் பாடி இருக்குது. அவர் தான் அந்த சர்ச்சோட ஃபவுண்டர். ஸோ ஒரு மிஸ்டீரியஸாக இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஜூடு செவுத்துல சிலுவை அடையாளம் இருக்கிற இடத்துல டேப்பை வச்சு மெஷர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜூடுக்கு வுட் ஒர்க்லாம் தெரியும் போல், அதனால் சிலுவை செஞ்சு செவுத்துல மாட்டலான்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜெஃபர்சன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடுறாரு. இவரையே சிலுவையே மாட்ட விட மாட்டேங்கிறான்ற காரணத்தை மார்த்தா கிட்ட ஜூடு கேட்க மார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர்ச்சை கட்டின தாத்தாக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அதாவது ஜெஃபர்சனோட அம்மா. அவங்க எப்போ பார்த்தாலும் பாருக்கு போகிறது, கண்ட ஆளுங்களோட ஊர் சுற்றுறதுன்னு பேட் ஹேபிட்ஸோட மொத்த உருவமாக இருந்திருக்காங்க. அவங்க யாராலேயோ ப்ரெக்னென்ட் ஆகி அப்படி பிறந்தவர் தான் ஜெஃபர்சன். தாத்தாக்கு ஏதோ ஒரு பெரிய சொத்து இருந்திருக்கு. தன்னோட பேரனாவது நல்லபடியாக வாழணும்னு தாத்தா ஆசைப்பட்டிருக்காரு. என் கூடயே இருந்தால் தான் உனக்கு சொத்து கிடைக்கும்னு தாத்தா சொன்னனால அம்மாவும் தாத்தா எப்படா சாவார்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ மார்த்தா குட்டி பொண்ணாக இருந்திருக்காங்க. பணமோ பவரோ நம்ம மைண்டை கரெக்ட் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு மார்த்தா கிட்ட தாத்தா அடிக்கடி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள்லையே தாத்தா சர்ச்சிலே இறந்து போயிருக்காரு. தாத்தாவோட சொத்தெல்லாம் இனிமேல் நமக்கு தான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அம்மாவுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு. ஏன்னா அக்கௌண்ட்டில் ஒரு பைசா கூட இல்லை. தாத்தா சொத்துன்னு எதை சொன்னார், அது என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல. ஏழைங்களுக்கு தானமாக கொடுத்துட்டாருன்னு சில பேர் நினச்சிருந்துருக்காங்க, கடலில் தூக்கி போட்டுட்டாருன்னு சில பேர் நினச்சிருக்காங்க. தாத்தா கடைசியாக விட்டுட்டு போன ஒரு கிஃப்டை ஜெஃபர்சனோட அம்மா கிட்ட மார்த்தா காட்டியிருக்காங்க. ஒரு அழகான பாக்ஸ் மேலே ஜீசஸ் நிற்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொம்மை தான் அந்த கிஃப்ட்டு. இனிமேல் ஜீசஸை ஏற்றுக்கிட்டு ஒழுக்கமாக வாழுங்கன்னு அம்மாவுக்கு மார்த்தா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சொத்து கிடைக்கலன்னு அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கு. அந்த நைட்டே சர்ச்சுக்கு போய் அங்கேருந்த சிலை எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சி பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு சர்ச்சையே நாசம் பண்ணியிருக்காங்க. செவுத்தில் இந்த உட்டன் சிலுவையை தூக்கி போட்டு உடச்சிருக்காங்க. குட்டி பொண்ணாக இருந்த மார்த்தா அவங்க கிட்ட போய் கர்த்தர் உங்களை மன்னிப்பார்னு சொல்லவும் ஏற்கனவே வெறுப்பில் அந்த அம்மா வெறியாகி மார்த்தாவை அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்புறமா தாத்தாவோட காங்க்ரீட் சமாதியில் போய் தலையை இடிச்சு அம்மா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜெஃபர்சன் வளர்ந்து சர்ச்சை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு மார்த்தா தான் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு இப்போ அவ்வளவா மக்கள் வரதில்லைனாலுமே ரெகுலராக வந்துட்டுருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. அது யார் யார், அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆள் ஒரு லேடி லாயர். இவங்களோட அப்பா ஜெஃபர்சனோட லீகல் அட்வைசராகவும் ஃப்ரெண்டாகவும் இருந்தவர். அப்பா இப்போ உயிரோட இல்லை. லாயரு காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் அவங்க அப்பா ஒரு 10 வயசு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது லாயரோட அப்பாக்கும் வேறு ஒரு லேடிக்கும் இல்லீகலாக பிறந்த பையன் போல். அந்த பையனை லாயர் தான் வளர்த்துருக்காங்க. அது இவர் தான், பேர் சைரஸர். சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கார். அதனால் இவர் இன்ஃப்ளூயன்சர்னே சொல்கிறேன். அரசியலில் என்ட்ரி கொடுத்து பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த ஆள் இந்த ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் டாக்டரு.
ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால இவரோட மேரேஜ் லைஃப்பும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. போன வாரம் தான் இவரோட ஒய்ஃபு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த சோகத்தில் இப்போ டாக்டர் குடிச்சிட்டே இருக்காரு. ஒய்ஃபு திரும்ப வரணும்னு காத்துட்டு இருக்காரு. அடுத்த ஆள் ஒரு சைஃபை ரைட்டர். இது வரைக்கும் 3 புக்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவரோட சொந்த ஊர் நியூயார்க் போல் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காரு. சர்ச்சோடையும் ஜெஃபர்சனோடையும் கனெக்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட புக் சேல்ஸும் பாப்புலாரிட்டியும் குறைஞ்சு போயிருக்கு. கடந்த 1 வருஷமாக ஜெஃபர்சனை பற்றி தான் ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு. இந்த புக்கு சக்ஸஸ் ஆகிறது தான் இவரோட லைஃபே அடங்கியிருக்கு. அடுத்த ஆள் ஒரு லேடி மியூசிஷியன். செல்லோங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கல இவங்க எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால மியூசிக்கை விட்டு ஒதுங்கிட்டாங்க. நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு வீல் சேர் யூஸ் பண்ணிக்காங்க. டாக்டர்ஸ்னால கூட இவங்களை சரி பண்ண முடியல. கடவுளை நம்பினா லைஃப்பில் அற்புதம் நடக்கும்னு நம்பி சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லாயர், இன்ஃப்ளூயன்சர், டாக்டர், ரைட்டர், மியூசிஷியன், இந்த 5 பேர் தான் ஜெஃபர்சனோட ஃபாலோவர்ஸு. சர்ச்சுக்கு புதுசாக யாராவது வந்தாலுமே அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறதை வச்சே ஜெஃபர்சன் டார்கெட் பண்ணுவார். அவரோட ஸ்பீச் பிடிக்காம பாதியிலே எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒரு சர்ச்சு ஃபாதராக இருந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் நம்பிக்கையும் ஜெஃபர்சன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஜூடு அப்சர்வ் பண்ணுறாரு. என்னடா சர்ச் இதுன்னு ஜூடுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு. அதனால் ஜெஃபர்சனுக்கே தெரியாமல் அவரோட ஃபாலோவர்ஸை மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு ஜூடு பேசுகிறாரு. அவங்க எல்லாருக்குமே லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை வரணுங்கிறக்காக தன்னோட லைஃப் ஸ்டோரியவே ஜூடு ஷேர் பண்ணுறாரு. ஜூடு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸராக தான் இருந்தார். அப்போ ஒரு மேட்ச்சில் தன்னோட ஆப்பனண்ட்டை வெறித்தனமாக அடித்ததில் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் மனம் வருந்தி திருந்தி ப்ரீஸ்டாக மாறியிருக்காரு. ஜூடு இப்படி சீக்ரெட்டாக மீட்டிங் நடத்துறது தெரிஞ்சதுமே மார்த்தா ஜெஃபர்சனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஜெஃபர்சனுக்கு தெரியாமல் நடக்கிற அன்அஃபிஷியல் மீட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. நாங்கள் கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு ஜெஃபர்சன் இருக்கார், புதுசாக வந்த நீ தேவையில்லைன்னு ஜூடு கிட்ட மார்த்தா சொல்கிறாங்க. அவர்கிட்ட உங்களால் மனசை விட்டு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமான்னு ஜூடு கேட்க, இது மார்த்தாவை யோசிக்க வைக்குது, இருந்தாலும் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா போயிடுறாங்க. ஜூடு இந்த ஊருக்கு வந்து 9 மாதம் ஆச்சு. ஜெஃபர்சன் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்க முடியாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் அதிகமாக்கிக்கிட்டே போகிறத ஜூட்னால பொறுத்துக்க முடியல. டாக்டர் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒய்ஃபே நினச்சி குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ப்ரில்லியண்ட்டாக கதை எழுதிட்டு இருந்த ரைட்டருக்கு அவரோட கற்பனையே எதிரியாக இருக்குது. யாரோ தன்னை அழிக்க ட்ரை பண்ணுறதா கற்பனை பண்ணி அந்த பயத்தில் கதையவே எழுத முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. மியூசிஷியன் ஏதாவது மிராக்கள் நடந்து தன்னோட உடல்நிலை சரியாயிரும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக சர்ச்சுக்கு நிறைய டொனேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெஃபர்சன் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பணத்தை கறந்துக்கிட்டே இருக்காரு. எந்த மிராக்களும் நடக்காமல் மியூசிஷியன் நம்பிக்கையை இழந்துட்டு வராங்க. இன்ஃப்ளூயன்சர் சர்ச்சில் ஜெஃபர்சனுக்கு கொடுக்குற ஸ்பீச் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அதில் பொலிட்டிக்கல் ஐடியாஸை மிக்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காரு. அதனால் இன்ஃப்ளூயன்சருக்கு பொலிட்டிக்கல் இமேஜ் கிடைச்சாலும் சர்ச்சோட பேர் ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. சர்ச்சுக்கு புதுசாக ஆளுங்க வந்தாலுமே கூட ஒரே நாளில் அவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. அதனால தான் அந்த 5 பேரையுமே இன்டென்ஷனலாக பயத்தோடையும் கோவத்தோடையுமே ஜெஃபர்சன் வச்சுருக்காரு. கன்ஃபெஷன் கொடுக்குற சாக்கில் இது எல்லாத்தையுமே ஜெஃபர்சன்கிட்டேயே சொல்லி ஜூடு புலம்புறாரு. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட ஜெஃபர்சன் ஜூடுக்கு ஒரு குத்து விட்டு கீழே தள்ளி உதைக்கிறாரு. இந்த அட்டாக்கை ஜூடு எதிர்பார்க்கல. டக்குன்னு எந்திரிச்சு கையை டிஃபென்ஸ் பொசிஷனுக்கு கொண்டு வராரு. உன்னோட கோவமும் பயம்தான் உனக்கு இருக்கிற நேச்சரை வெளியே கொண்டு வருது. அந்த உண்மையான குணம்தான் இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு. அன்பு காட்டுனாலையும் மன்னிக்கிறனாலையும் ஒன்றும் நடக்காதுன்னு ஜெஃபர்சன் சொல்கிறாரு. இப்படிப்பட்டவருக்கு புரிய வைக்க முடியுமான்னு ஜூடுக்கு தோணலை. நீங்கள் இந்த சர்ச்சை பாய்சன் பண்ணிகிட்ருக்கீங்க, கேன்சர் மாதிரி இருக்கிறவங்கள கட் பண்ணி இந்த சர்ச்சை காப்பாற்றுவேன்னு ஜூடு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறத ஓரமாக நின்று இன்ஃப்ளூயன்சர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அன்றைக்கி நைட்டு ஜெஃபர்சன் தன்னோட ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த ரூமில் ஜூடை உள்ளே விடாமல் விரட்டி அடிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜூடு பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணுறாரு. அங்கே ஒரு டெக்கரேஷன் லைட் மேலே ஓனாயோட தலை மாதிரியான ஒரு மெட்டல் டிசைன் இருக்கு. ஜூடு அந்த மெட்டல் ஓனாயை பிடிச்சி இந்த உலகமே ஒரு ஓனாய் தானே உளறிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மெட்டல் ஓனாயி கையோடு வந்துடுது. பார் இன்சார்ஜ் கிட்ட அதை காமிச்சு ஜூடு சாரி கேட்குறாரு. அதனால ஒன்றும் இல்லைங்கன்னு இன்சார்ஜ் சொல்லவும் ஜூடு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே அந்த மெட்டல் ஓனாயை கோவத்தில் தூக்கி போட அது ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டு ஹூடி போட்ட ஒருத்தர் யார் பாதுன்னு கேட்குறாரு. அது ஹெல்ப்பர் தான். ஜூடு பதிலே சொல்லாமல் நைஸாக ரூமுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் குட் ஃப்ரைடே ஈவினிங் 3 மணிக்கு சர்ச்சில் ஜெஃபர்சன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அது ஜூடு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி அந்த 5 ஃபாலோவர்ஸு, மார்த்தா, ஹெல்ப்பர், இவங்களை தவிர சர்ச்சில் யாருமே இல்லை. ஜெஃபர்சன் ஸ்பீச் கொடுத்து டயர்டாகி ஸ்டேஜுக்கு சைடில் இருக்கிற ஒரு சின்ன ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. வழக்கமாக இப்படி தான் பண்ணுவார் போல். இந்த கேப்பில் ஜூடு ஸ்டேஜுக்கு நடுவில் போய் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஸ்டோர் ரூமில் ஏதோ சத்தம் கேட்டு ஜூடு திரும்பி பார்த்தா ஜெஃபர்சன் விழுந்து கிடக்கிறாரு. என்னாச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க.
ஜூடு ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்க்குறப்ப ஜெஃபர்சனோட முதுகில் ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் குத்தப்பட்டு ரத்தமாக இருக்கு. மற்ற எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அது என்னதுன்னு ஜூடு எடுக்க போகிறப்ப டாக்டர் தொடாதன்னு சொல்கிறாரு. டாக்டர் ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து அந்த ஆப்ஜெக்டை கர்ச்சீஃபை யூஸ் பண்ணி எடுக்கிறாரு. அந்த ஆப்ஜெக்ட்டு பார்லேருந்து ஜூடு எடுத்துகிட்டு வந்த ஓநாய் உருவ மெட்டல் தான். அது கூடவே ஒரு ஷார்ப்பான பிளேடு அட்டாச் ஆகிருக்கு. அதை பார்த்ததுமே மார்த்தா டெவில்னு கத்துறாங்க. ஏன்னா ஓனா சாத்தானை குறிக்கிற சிம்பல். எல்லாரையும் விட ஜூடுக்கு தான் ஷாக் அதிகம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்ததே அவர் தானே. எமர்ஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வருது. ஜெஃபர்சன் ஸ்பாட்லேயே இறந்துட்டதா சொல்லி பாடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும்? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான். சர்ச்சில் இந்த எல்லார்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு என்னமோ ஜூட் மேலே தான் சந்தேகம். ஏன்னா ஸ்டேஜில் ஜெஃபர்சன் கூட இருந்தது ஜூடு தான். அது மட்டும் இல்லை, பாரில் இந்த மெட்டல் ஓனையை எடுத்துகிட்டு வந்ததும் ஜூடு தான். கேன்சர் மாதிரி இருக்கிறவங்கள கட் பண்ணிட்டு சர்ச்சை காப்பாற்றுவேன்னு ஜெஃபர்சன் கிட்ட ஜூட் பேசினதை இன்ஃப்ளூயன்சரும் யூடியூப்பில் போட்டுட்டார் போல். அதனால் ஜெஃபர்சன் கொலை செய்யப்பட்ட கேஸில் ஜூடு தான் ப்ரைம் சஸ்பெக்டு. நைட்டு ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஜூடு கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஊர் முழுக்க கில்லர் ப்ரீஸ்ட்டுன்னு ஜூடோட பேர் டேமேஜ் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சர்ச்சுக்கு வந்து ஜூடு அழுகிறாரு. ஏன்னா பாக்ஸராக இருந்தவர் ப்ரீஸ்டாக மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வாழ நினச்சாரு. கொலைப்பழி விழுந்துட்டா இவர் வாழ்கிறதுக்கான பர்பஸே இல்லாமல் போயிடும். எனக்கு ஒரு வழி காட்டுங்க கடவுளேன்னு ஜூடி முட்டி போட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சர்ச்சுக்கு வராரு. இவர் தான் படத்தோட ஹீரோ, பிரைவேட் டிடெக்டிவ் பெனாய்ட் பிளாங்க். ஜெஃபர்சன் கொலை கேஸில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஜூடை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோவோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இந்த கொலையை ஜூடு பண்ணலைன்னு ஹீரோக்கு தோணுது. ஜூடோட முகத்தை பார்த்தாலே ஒரு இன்னசென்ஸ் தான் தெரியுதே தவிர குற்ற உணர்ச்சி தெரில. அதனால் ஜூடுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதா ஹீரோ சொல்கிறாரு. பட் தன்னோட இன்வெஸ்டிகேஷனில் ஜூடும் கூடயே இருக்கணும்னு ஹீரோ விரும்புகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, இன்ஸ்பெக்டர், ஜூடு 3 பேரும் மார்ச்சுவரிக்கு போய் ஜெஃபர்சனோட பாடியை பார்க்குறாங்க. இதெல்லாம் பழக்கமே இல்லாதனால ஜூடுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இன்வெஸ்டிகேஷனில் நான் எதுக்குன்னு தயங்குறாரு. என் கூடயே இருந்து உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாதான் நீ மறுபடியும் ப்ரீஸ்டாக இருக்க முடியும்னு சொல்லி ஹீரோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. அடுத்து மர்டர் வெப்பனை எடுத்துக்கிட்டு பாருக்கு போகிறாங்க. பாரில் லைட் மேலே அந்த மெட்டல் ஓனாய் தான் இதுன்னு இன்சார்ஜ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனால் அதில் யாரோ ரெட் கலர் பெயிண்ட் அடித்து பிளேடை அட்டாச் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. ஜூடு தூக்கி போட்ட அந்த மெட்டல் ஓனாய் சர்ச்சோட ஜன்னல் கண்ணாடியை உடச்சிட்டு போய் விழுந்திருக்கு. காலையில் மார்த்தா தான் கண்ணாடி பீசஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்காங்க. சின்ன பசங்க யாராவது கல்லை விட்டு எரிஞ்சனால கூட உடஞ்சிருக்குன்னு மார்த்தா நினச்சிருந்துருக்காங்க. அந்த மெட்டல் ஓனாயை யார் எடுத்திருப்பாங்கன்னு ஜூடி யோசிக்கிறாரு. இப்போ பாரில் டாக்டரும் இருக்காரு. ஜூடை பார்த்ததுமே நீ ஒரு கில்லர் ப்ரீஸ்ட் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, ஜூடு, இன்ஸ்பெக்டர் 3 பேரும் சர்ச்சுக்கு வராங்க. ஜெஃபர்சன் இருந்த ஸ்டோர் ரூம்குள்ளே அவரை தவிர யாருமே இல்லை. அப்படி இருந்துமே அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ கில்லர் லாக்டு டோர் மிஸ்ட்ரி கதைகளை படித்து இன்ஸ்பயர் ஆகி கொலை பண்ண மாதிரி இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. அதனால் க்ரைம் சீனுக்கு போய் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறாரு. ஜெஃபர்சன் ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கும்போதே யாரோ ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக மர்டர் வெப்பனை ஷூட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணியிருந்தா ஸ்டேஜில் ஓரமாக உட்காந்து இந்த ஜூடுக்கு தெரிய வந்திருக்கும். அடுத்த பாசிபிலிட்டி, ஸ்டோர் ரூம்குள்ளே ஒரு டிவைஸை மறைச்சி வச்சு மர்டர் வெப்பனை ஷூட் பண்ணிக்கலாம். ஜெஃபர்சன் குப்புறப்படுக்கிற பொசிஷனில் தான் விழுந்தார். அப்படின்னா பின்னாடி இருக்கிற செவத்துலேருந்து தான் வெப்பன் வந்திருக்கணும்னு ஜூடு கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த செவத்தில் டிவைஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தெரில, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. லெஃப்ட் சைட் செவத்தில் ஸ்விட்ச் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அன்றைக்கி வேறு ஏதாச்சும் பொருட்கள் இங்கே இருந்துச்சான்னு ஹீரோ கேட்குறாரு. ரெட் கலரில் த்ரெட்டு மட்டும் கிடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது மார்த்தா சர்ச்சுக்குள்ளே வந்து புனிதமான இடத்துல போலீஸாக நிற்கிறாங்களேன்னு கதறி அழுகிறாங்க. ஜூடு அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. உன் கையில் ரத்தக்கரை படிஞ்சிருச்சு, இங்கேருந்து போயிரு, அதுதான் சர்ச்சுக்கு நல்லதுன்னு மார்த்தா கோவப்படுறாங்க. டிடெக்டிவ் கூட சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது சர்ச்சுக்கு நல்லது இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு ஜூட் சொல்கிறாரு. யாருமே தன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஜூடுக்கு வருத்தமாக இருக்குது. ஹெல்ப்பரோட ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பஞ்சிங் பேக்கை பஞ்ச் பண்ணுறாரு. அப்போ டிவியில் பேஸ்பால் மேட்ச் ஓடிட்டு இருக்கதை ஹெல்ப்பர் பார்த்துட்டு இருக்காரு. போன ஃப்ரைடே தான் மேட்ச் நடந்திருக்கு. அன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லைன்னு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கதா ஹெல்ப்பர் சொல்கிறாரு. இப்போ தான் ஜூடுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கேசட்டை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட ஜூடு கொடுக்குறாரு. அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அனலைஸ் பண்ணுறாங்க. கில்லர் மர்டர் வெப்பனை ரிமோட் மூலமாக ஷூட் பண்ணியிருந்தா அந்த சிக்னல் டிவி சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ரெக்கார்டான பேஸ்பால் மேட்ச் வீடியோவில் ஒரு தடவை கிளிச் ஆகிருக்கு. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ண டைம் 3:47 PM. அதுக்கு 90 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் கிளிச் ஆகிருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சிக்னலால் கிளிச் ஆகிருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு.
இதை வச்சு கேஸை சால்வ் பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட ஜூடு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு ஏதோ இடிக்குது. அன்றைக்கி சர்ச்சில் உட்காந்துருந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவையும் பேஸ்பால் மேட்ச் வீடியோவையும் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படி கம்பேர் பண்ணுறப்ப ஜெஃபர்சன் கீழே விழுந்து 10 செகண்டுக்கு அப்புறம் தான் பேஸ் மேட்ச்சில் சிக்னல் கிளிச் ஆகிடுக்கு. இந்த டைம் டிஃப்ரென்ஸை வச்சு பார்த்தா சிக்னல் கிளிச்சுக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. யார் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்றது இன்னுமே மர்மமாகவே இருக்குது. இது ஒரு இம்பாசிபிள் க்ரைம்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னு இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாதான்னு ஜூடு அப்செட் ஆகுறாரு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு மட்டும் ஹீரோக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஒரு கதையாக எழுதி கொடுன்னு ஹீரோ சொல்ல ஜூடு அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. 9 மாதத்துக்கு முன்னாடி வேறு சர்ச்சில் ஒரு கிளர்க்கை அடித்ததுலேருந்து இந்த சர்ச்சில் கொலை நடந்த வரைக்கும் டீட்டெயிலாக எழுதி ஜூடு கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே ஹீரோ பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணி முடிக்கிறாரு. அதில் ஹீரோக்கு ஒரு விஷயம் இடிக்குது. அன்றைக்கி ஜெஃபர்சன் பாடியை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போனப்போ எல்லாருமே சர்ச்சுக்கு வெளியே இருந்ததாகவும் கடைசி ஆளாக வெளியே வந்ததாகவுமே ஜூடு எழுதியிருக்காரு. அப்படின்னா போலீஸ் வரதுக்கு முன்னாடி க்ரைம் சீனில் ஜூடு தனியாக தான் இருந்திருக்காருன்னு அர்த்தம். தனியாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. இப்போ தான் ஒரு உண்மையை ஜூடு சொல்கிறாரு. ஒவ்வொரு தடவையுமே ஸ்பீச் கொடுக்கும்போது நடுவில் ஜெஃபர்சன் ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் இல்லை, ஸ்விட்ச் பாக்ஸில் மறைச்சி வச்சுருக்கிற விஸ்கி ஃப்ளாஸ்க் எடுத்து குடிக்கிறதுக்காக. சம்பவம் நடந்த அன்றைக்கும் ஜெஃபர்சன் வழக்கம் போல் ஸ்டோர் ரூம்குள்ளே போய் குடிச்சிருக்காரு. அப்போ கொலை நடந்து அவர் கீழே விழுந்தப்போ விஸ்கி ஃப்ளாஸ்க்கு கதவுக்கு பின்னாடி போய் விழுந்திருக்கு. பாடியை கிளியர் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே போன கேப்பில் தான் அந்த விஸ்கி ஃப்ளாஸ்கை எடுத்து ஜூடு மறைச்சி வச்சுருந்துருக்காரு. ஏன்னா இந்த விஸ்கி விஷயம் வெளியே தெரிஞ்சால் சர்ச்சோட மரியாதையே போயிடும்ல. ஜெஃபர்சன் நம்பின ஃபாலோவர்ஸ் வருத்தப்படுவாங்கன்னு ஜூடு நினச்சிருந்துருக்காரு. க்ரைம் சீனில் கிடந்த ஒரு எவிடன்ஸை மறைச்சி வச்சது தப்புன்னு ஜூடு மேலே ஹீரோ கோவப்படுறாரு. எங்கே அந்த விஸ்கி ஃப்ளாஸ்க்குன்னு ஹீரோ கேட்க தன்னோட ரூம் ஃபுல்லாக ஜூடு தேடி பார்க்குறாரு. அந்த ஃப்ளாஸ்கே காணோம். யாரோ நுழைஞ்சிருக்காங்கன்னு மட்டும் ஜூடுக்கு புரியுது. ஹீரோ இன்ஃப்ளூயன்சரோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி ஜெஃபர்சன் கடைசியாக பேசின ஸ்பீச்சை பார்க்குறாரு. ஈவ்ஸ் ஆப்பிள், உரிமையுள்ள சொத்து, உயிர் தெழுந்து வருவேன், அப்படி இப்படின்னு ஜெஃபர்சன் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. அடுத்த நாள் ஜெஃபர்சனோட பரியல் நடக்குது. டெட் பாடியை சவப்பெட்டியில் வச்சுருக்காங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பாடியை பார்த்துட்டு இருக்கும்போது மார்த்தா அங்கே வராங்க. கொஞ்ச நேரம் வெளியே இருங்கன்னு ஃபாலோவர்ஸ் அனுப்பிட்டு மார்த்தா பாடியை பார்க்குறாங்க. நீங்கள் உயிர் தெழுந்து வருவீங்கன்னு மார்த்தா சொல்கிறாங்க. அடுத்து டாக்டர் வந்து சவப்பெட்டியை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த காங்க்ரீட் சமாதிக்குள்ளே தான் தாத்தாவோட பாடி ஒரு சவப்பெட்டியில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஜெஃபர்சனோட பாடி இருக்கிற சவப்பெட்டியும் வைக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வச்சு காங்க்ரீட் சமாதியை சீல் பண்ணுறாங்க. பரியல் முடிஞ்சு எல்லாரும் மீட்டிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஜூடும் வராங்க. எல்லாரும் ஜூடை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஜெஃபர்சனை யார் கொலை பண்ணாங்கன்னு நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம்னு ஜூடு சொல்கிறாரு. நீ ஏன் பாக்ஸிங் மேட்ச்சில் ஒருத்தனை அடித்து கொலை பண்ண வேண்டானு டாக்டர் சொல்கிறாரு. நீ ப்ரீஸ்டாக இருக்கிறத விட்டுட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்ப. அந்த இத்து போன இன்ஃப்ளூயன்சர் அதையும் யூடியூப்பில் போடுவான், வேறு வேலையே இல்லையா அவங்களுக்குன்னு ரைட்டர் சொல்கிறாரு. மியூசிஷியன் மட்டும்தான் ஜூடுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக மிராக்கல் நடக்கும்னு சொல்லி ஜெஃபர்சன் ஏமாற்றிட்டு இருந்ததை மியூசிஷியன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெஃபர்சன் கடைசியாக இந்த ரூமில் மீட்டிங் வச்சப்ப என்ன பேசினார்னு ஹீரோ கேட்குறாரு. அதை சொல்கிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சருக்கு எந்த தயக்கமும் இல்லை. அன்றைக்கி நடந்த மீட்டிங்கையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்காரு. வேணும்னா பார்த்துக்கங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர் அந்த வீடியோவை காட்டுறாரு. ஹீரோவும் ஜூடும் அதை பார்க்குறாங்க. ஜெஃபர்சன் பற்றின ஒரு பெரிய உண்மை லாயருக்கு ரீசெண்டாக தெரிய வந்திருக்கு. அன்றைக்கி மீட்டிங்கில் எல்லார் முன்னாடியும் அந்த உண்மையை லாயர் போட்டு உடச்சிருக்காங்க. அது என்னன்னா, லாயரோட வீட்டில் வளர்ந்த இன்ஃப்ளூயன்சர் சைரஸ் வேறு யாரும் இல்லை, ஜெஃபர்சனோட பையன்தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெஃபர்சனுக்கும் யாரோ ஒரு லேடிக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அவங்களுக்கு பிறந்த பையனை ஜெஃபர்சன் கிட்ட விட்டுட்டு அந்த லேடி எங்கேயோ போயிட்டாங்க போல. ஜெஃபர்சன் அந்த குழந்தைய தான் தன்னோட ஃப்ரெண்டாக இருந்த லாயரோட அப்பா கிட்ட கொடுத்துருக்காரு. அப்படி தான் இன்ஃப்ளூயன்சர் லாயரோட வீட்டில் வளர்ந்துருக்காரு. தனக்கு பையன் இருக்குங்கிறத காட்டிக்காமல் இத்தனை வருஷமாக ஜெஃபர்சன் மறைச்சதுக்காக லாயர் அவர் மேலே கோவப்பட்டிருக்காங்க. இவன் என்னோட வாரிசு தான்னு எல்லார் முன்னாடியுமே ஜெஃபர்சன் கன்ஃபஸ் பண்ணிக்காரு. இந்த உண்மையை கேட்ட மற்ற ஃபாலோவர்ஸ்க்கு ஷாக்கிங்காக இருந்தாலுமே அதுக்காக ஜெஃபர்சனை தப்பாக நினைக்கவோ அவரை விட்டுட்டு போகவோ அவங்க ரெடியாக இல்லை. நாங்கள் எப்பயுமே உங்கள் பக்கம் தானே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு சர்ச்சை க்ளோஸ் பண்ண போகிறதா ஜெஃபர்சன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை கேட்டதுமே மார்த்தாவும் ஃபாலோவர்ஸும் ஷாக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபாலோவர்ஸை கோவப்படுத்துகிற விதமாக ஜெஃபர்சன் பேசியிருக்காரு. டாக்டரை குடிகாரன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டரை புக்கு எழுத தெரியாத ஜோக்கர்னு சொல்லியிருக்காரு. மியூசிஷியனை கடவுளால் கூட குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இப்படி சடனாக வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாருன்னு யாருக்குமே புரியல. மார்த்தாக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. நான் காப்பாற்றிட்டு வந்த சர்ச்சை நான் க்ளோஸ் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஜெஃபர்சன் கத்தியிருக்காரு. அப்போ தான் ஜூடு அங்கே வந்திருக்காரு. நீ எதுக்குடா வந்தன்னு ஜெஃபர்சன் அவரை துரத்தி விட்டுருக்காரு. தன்னோட ஃபாலோவர்ஸை பார்த்து எப்படியோ நாசமாக போங்கன்னு சொல்லிட்டு ஜெஃபர்சன் போயிருக்காரு.
இதுதான் அன்றைக்கி மீட்டிங்கில் நடந்தது. ஸோ ஜெஃபர்சனை கொலை பண்ணுறதுக்கு அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே மோட்டிவ் இருந்திருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஜூடு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போய் ஜெஃபர்சன் ஏன் எல்லாரையும் கட் பண்ணி விட டிசைட் பண்ணார்னு கேட்குறாரு. நான் தான் அந்த ஐடியாவை கொடுத்தேன்னு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, இன்ஃப்ளூயன்சரோட உண்மையான அப்பா ஜெஃபர்சன் தான் லாயர் சொன்னதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் நேராக சர்ச்சுக்கு போய் ஜெஃபர்சனை மீட் பண்ணியிருக்காரு. தன்னோட பையனை பாசமாக கட்டி பிடிச்சி ஜெஃபர்சன் மனசு விட்டு பேசியிருக்காரு. பல வருஷமாக கிடைக்காத தாத்தாவோட சொத்து எங்கே இருக்குங்கிற சீக்ரெட்டு ஜெஃபர்சனுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. அதனால் சர்ச்சும் ஃபாலோவர்ஸும் தேவையில்லாத சொமன்னு ஜெஃபர்சனுக்குன்னு தோணியிருக்கு. சொத்து கிடைக்க போகுதுன்னா இனிமேல் ஃபாலோவர்ஸ்லாம் தேவையில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவோன்னு இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருக்காரு. ஜெஃபர்சன் எல்லாரையும் கழட்டி விட டிசைட் பண்ணதும் இதனால தான். இப்போ ஜெஃபர்சனே இல்லை, அந்த சொத்து இன்ஃப்ளூயன்சருக்கு தான் சொந்தம். ஆனால் அது எங்கே இருக்குன்னு இன்ஃப்ளூயன்சருக்கே தெரில. ஜெஃபர்சனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எம்டியாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை ஸ்விஸ் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கலாம், அந்த அக்கௌண்ட் நம்பரை இங்கே எங்கேயாவது எழுதி வச்சுருக்கலான்னு இன்ஃப்ளூயன்சருக்கு தோணுது. மார்த்தா ஃபைல் பண்ணி வச்சுருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே இன்ஃப்ளூயன்சர் செக் பண்ணிட்டார் போல். சொத்தை பற்றி ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஜெஃபர்சன் ரீசெண்டாக ஈவ்ஸ் ஆப்பிள்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்ஃப்ளூயன்சர்னால் கெஸ் பண்ண முடியல. அதனால் சொத்தை கண்டுபிடிக்கிற டாஸ்கையுமே டிடெக்டிவ்கிட்டே இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குறாரு. அதுக்கு பே பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கதா சொல்கிறாரு. ஏன்னா அந்த சொத்து கிடைச்சா இன்ஃப்ளூயன்சரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோன்னு ஜூடு ப்ராமிஸ் பண்ணவும் இன்ஃப்ளூயன்சர் கிளம்பிட்டாரு. தாத்தா கடைசியாக விட்டுட்டு போன கிஃப்ட்டை ஜூட் கிட்ட மார்த்தா காமிச்சாங்கல்ல, அந்த பாக்ஸில் ஈவ்ஸ் ஆப்பிள்னு போட்டிருக்கோம். அது இப்போ ஜூடுக்கு ஞாபகம் வருது. ஷெல்ஃபில் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு ஜூடும் ஹீரோவும் உத்து பார்க்குறாங்க. அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் இல்லை. அந்த கிஃப்ட்டையே பாட்டாக கழட்டி பார்த்தும் ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக அதுலேருந்து ஜீசஸ் பொம்மையை கூட உடச்சி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. கேஷும் இல்லை, ஸ்விஸ் அக்கௌண்ட்டும் இல்லைன்னா தாத்தா மறைச்சி வச்ச அந்த சொத்து என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணவே முடியல. மார்த்தா ஃபைல் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர்ஸை செக் பண்ணுறப்ப பரியல் எக்யூப்மெண்ட்டை ஆர்டர் பண்ணதுக்கான இன்வாய்ஸு ஜூடோட கண்ணில் படுது. அதில் ஆர்டர் பண்ணது வெட்னஸ்டேன்னு போட்டிருக்கு. ஃப்ரைடே இறந்தவருக்கு எப்படி வெட்னஸ்டேவே ஆர்டர் கொடுத்தாங்கன்னு ஜூடுக்கு ஒரு டவுட் வருது. ஜெஃபர்சன் சாக போகிறாருன்னு தெரிஞ்ச யாரோ தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தது யாருன்னு ஜூடு கேட்குறாரு. ஆர்டர் கொடுத்தது வேறு ஒருத்தருங்கனால நான் கேட்டுட்டு அப்புறமா கால் பண்ணுறேன்னு ஒரு லேடி ஸ்டாஃபு சொல்கிறாங்க. ஜூடு ஒரு ப்ரீஸ்ட்னு தெரிஞ்சதும் அந்த லேடி ஸ்டாஃபு தன்னோட அம்மாக்காக ப்ரே பண்ண முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பிரெயின் டியூமர்னால் சாகிற ஸ்டேஜில் இருக்காங்களாம். நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன்னு சொல்லி லேடி ஸ்டாஃபு அழுகிறாங்க. ஜூடி என்ன தான் கேஸை சால்வ் பண்ணுற அவசரத்தில் இருந்தாலும் ஒரு ப்ரீஸ்டாக மக்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியதும் அவரோட கடமை தான். அதை உணர்ந்து அந்த லேடி ஸ்டாஃப்காகவும் அவங்க அம்மாக்காகவும் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணுறாரு. எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், இந்த சர்ச் எப்போயுமே உங்களுக்கு துணையாக இருக்கும்னு ஜூடு ஆறுதல் சொல்கிறாரு. மார்த்தா அங்கே வந்து ஆஃபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லவும் ஹீரோவும் ஜூடும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இனிமேல் இன்வெஸ்டிகேஷனில் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஒரு ப்ரீஸ்டாக என்னோடய வேலையை மட்டும் பார்க்குறேன்னு ஜூடு சொல்கிறாரு. ஏன்னா தன்னோட பர்பஸ்லேருந்து விலகி போகிற மாதிரியே ஜூடுக்கு தோணுது. ஜூடோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த கேமை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லிட்டு ஜூடு கிளம்பிடுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வராங்க. அன்றைக்கி சர்ச்சில் எடுத்த வீடியோஸை மறுபடியும் பார்த்துருப்பாங்க போல். ஸ்டோர் ரூமில் ஜெஃபர்சன் விழுந்ததுக்கப்புறம் ஜூடு போய் பார்த்தார்ல, 9 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் டாக்டரும் மற்ற ஆளுங்களும் வந்து பார்த்துருக்காங்க. அதனால் ஜூடு தான் ஸ்டோர் ரூம்குள்ளே போனப்போ ஜெஃபர்சனை குத்திருக்கணும்னு தன்னோட தியரியை ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. ஹீரோக்கு இன்னும் கிளியர் பிக்சர்னு எதுவுமே கிடைக்கல. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, ஜூடு தான் கில்லர், எங்கே அவர்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. இதே நேரம் ஜூடு மழையை நினைஞ்சிக்கிட்டே ரூமுக்கு நடந்து போகிறாரு. அப்போ காங்க்ரீட் சமாதி கிட்ட ஹூடி போட்ட ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அது யாருன்னு ஜூடுக்கு ஃபேஸ் கிளியராக தெரில. ஏற்கனவே ஒரு சீனில் ஹெல்ப்பர் தான் இந்த கெட்டப்பில் இருந்தார். இப்போ சமாதியோட என்ட்ரன்ஸில் காங்க்ரீட் பிளாக்கை உடச்சிட்டு ஒரு உருவம் வெளியே வருது. அது பார்க்க ஜெஃபர்சன் மாதிரியே தெரியுது. இறந்து போனவர் எப்படி எந்திரிச்சு வந்தார்னு ஜூடுக்கு ஒரு செகண்ட் தலையே சுற்றுது. சமாதிக்குள்ளேருந்து வெளியே வந்த ஜெஃபர்சன் ஹெல்ப்பரை நோக்கி நடந்து போகிறாரு. அதை பார்த்து ஜூடு வேகமாக ஓடி வரப்போ சகதியில் வழுக்கி விழுந்துடுறாரு. ஜெஃபர்சனும் ஹெல்ப்பரும் பக்கத்தில் அந்த புதற்குள்ளே போயிடுறாங்க. ஜூடு அங்கே போக ட்ரை பண்ணுறப்ப யாரோ ஜூடு அடித்து மயக்கமாக்குறாங்க. அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஜெஃபர்சன் வந்து நிற்கிற மாதிரியும் அவரை கத்தியால் குத்துற மாதிரியும் ஜூடுக்கு கனவு வந்தது. கண் முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹெல்ப்பர் இறந்து கிடக்கிறாரு. கார்டனுக்கு யூஸ் பண்ணுற அருவாளை வச்சு யாரோ வெட்டியிருக்காங்க போல். அதை பார்த்து ஜூடு ஷாக் ஆகுறாரு. அப்போ ஹீரோ டார்ச் லைட்டோடு அங்கே வரவும் அவர் கண்ணில் படாமல் ஜூடு தப்பிச்சு ஓடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அங்கே வந்து ஹெல்ப்பர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத காட்டுறாங்க. இதை விட பெரிய ஷாக்கு, சமாதிக்குள்ளே இருந்த ஜெஃபர்சனோட டெட் பாடி மிஸ்ஸிங். சவப்பெட்டியே செதறி கிடக்கு. இறந்து போன ஒருத்தர் உயிர் தெழுந்து சமாதியை உடைச்சிட்டு போகிறதெல்லாம் சாத்தியமானு இன்ஸ்பெக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க.
பக்கத்தில் இருக்க தாத்தாவோட சவப்பெட்டியை ஹீரோ திறந்து பார்க்குறாரு. அவரோட பாடியில் மிஸ் ஆகலை, டீகம்போஸ் ஆகி அப்படியே தான் கிடக்கு. இப்போ மாத்தா அங்கே சமாதி முன்னாடி முட்டி போட்டு அதிசயம் அற்புதம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹெல்ப்பர் இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சதுமே மாத்தாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. புதற்குள்ளே கிடக்கிற அவரோட டெட் பாடியை பார்த்து கதறி அழுகிறாங்க. இதே நேரம் ஜூடு காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்காரு. மூச்சு வாங்குறதுக்காக மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து அந்த லேடி ஸ்டாஃப் கால் பண்ணுறாங்க. பரியல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தது ஜெஃபர்சன் தான் சொல்கிறாங்க. அன்றே கணித்தார் சூர்யாங்கிற மாதிரி ஜெஃபர்சன் தன்னோட சாவை கணிச்சிட்டாரான்னு ஜூடு யோசிக்கிறாரு. இப்போ மின்னல் வெளிச்சத்தில் ஜெஃபர்சன் நிற்கிற மாதிரி ஜூடுக்கு தெரியுது. ஆனால் அது பயத்தில் கற்பனை. அடுத்த சீனில் மார்த்தா ரைட்டருக்கு கால் பண்ணி ஜெஃபர்சன் உயிர் தெரிஞ்சிட்டதா சொல்கிறாங்க. ஊர் முழுக்க நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. மியூசிஷியன், இன்ஃப்ளூயன்சர்னு எல்லாரும் சமாதியை பார்க்குறக்காக ஆர்வமாக கிளம்புறாங்க. லாயர் மட்டும் மிராக்கிளாச்சும் மண்ணாங்கட்டியாச்சுன்னு உட்காந்துட்ருக்காங்க. இதே நேரம் டாக்டரோட வீட்டுக்கு யாரோ வராங்க. கதவை திறந்த டாக்டர் மிஷன் அக்காம்ப்ளிஷ்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்தது யாருன்னு நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. சமாதிக்கு பக்கத்தில் அந்த கேமராவில் ரெக்கார்டான ஃபுட்டேஜை ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் பார்க்குறாங்க. அது மோஷன் சென்சார் கேமராங்கனால மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் கேப்சர் பண்ணும். அதோட வீடியோ குவாலிட்டியே இல்லை. இருந்தாலும் ஃபாதர் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் சமாதியை உடச்சிட்டு வெளியே வரதும் ஹூடி போட்ட ஒருத்தரை நோக்கி நடந்து போகிறதும் தெரியுது. அடுத்து ஜூடு ஓடி சகதிக்குள்ளே வழுக்கி விழுகிறதும் புதற்குள்ளே போகிறதும் கேப்சர் ஆகிருக்கு. ஹெல்ப்பரோட நெஞ்சில் குத்தப்பட்டிருந்த கார்டன் டூலில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டு ஜூடோடதுன்னு கன்ஃபார்மும் ஆகுது. ஏற்கனவே ஜெஃபர்சன் கொலையில் ப்ரைம் சஸ்பெக்டாக சுற்றிட்டு இருந்த ஜூடு இப்போ ஹெல்ப்பர் கொலையிலையும் சஸ்பெக்ட் ஆகிட்டாரு. ஜூடு எங்கன்னு ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்க எனக்கும் அதே கேள்விதான்னு ஹீரோ சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாரு. அப்போ ஜூடு தானே சரண்டர் ஆகிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணான்னு சொல்லி ஹீரோ ஜூடை போலீஸ் கண்ணில் படாமல் காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா ஜூடு கில்லர் இல்லைன்னு மட்டும் ஹீரோ ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஆனால் ஜூடு புதற்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் தான் ஹெல்ப்பரை கொலை பண்ணிட்டதான் நினச்சிட்ருக்காரு. நீ கன்ஃபர்ஸ் பண்ணுறேன்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருன்னு சொல்லி ஹீரோ ஜூடை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 2 பேரும் டாக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா வீட்டுக்குள்ளே பொருளெல்லாம் உடஞ்சி செதறி கிடக்கு. டாக்டரை ஆளையே காணோம். பேஸ்மெண்ட்டுக்கு போகிற கதவு திறந்துருக்கதை பார்த்து ஹீரோவும் ஜூடு ஸ்டெப்ஸில் இறங்கி பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பேட் ஸ்மெல் வருது. லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு ஆசிட் டப்பில் கையை விட்ட பொசிஷனில் ஒரு பாடி கிடக்கு. அது ஜெஃபர்சனோட பாடி. சமாதியிலேருந்து எந்திரிச்சு வந்தவர் இங்கே மறுபடியும் இறந்துட்டாரான்னு நமக்கு டவுட் வருது. பயமாக இருக்கா? இனிமேல் தான் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஹீரோ அந்த ஆசிட் டப்புக்கு போகிற வால்வை க்ளோஸ் பண்ணுறாரு. டப்பில் அந்த ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்குது. ஜெஃபர்சனோட கையை ஆசிட்ல இருந்தனால சதையெல்லாம் அரிச்சு எலும்பு தெரியுது. அதை விட கொடுமை, இன்னொரு பாடி மொத்தமாக ஆசிடில் மூழ்கி எலும்பு கூடாகி டப்புக்குள்ளே கிடக்க. அதோட கையில் இருக்கிற ரிங்கை பார்த்ததும் டாக்டர்னு ஜூடு சொல்கிறாரு. எலும்பு கூட கிடக்கிறது டாக்டர் தான் போல். பேஸ்மெண்ட்டில் கிடக்கிற டாக்டரோட பேக்கை ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் பென்டோபார்பிட்டால்னு ஒரு மருந்து பாட்டில் இருக்குது. அது ஒரு செடேட்டிவ். ஹீரோ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி டாக்டரோட வீட்டில் 2 பாடி கிடக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜூடு தான் ஹெல்ப்பரை கொலை பண்ணுறதுக்காக சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே மார்த்தா, ரைட்டர், மியூசிஷியன், இன்ஃப்ளூயன்சர்னு எல்லாரும் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அங்கே ஜூடை அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஜெஃபர்சன், ஹெல்ப்பர், டாக்டர்னு எல்லா கொலையிலையுமே ஜூடு சஸ்பெக்ட் ஆகிட்டாரு. ஜூடு கன்ஃபர்ஸ் பண்ண ரெடி ஆகிறப்ப ஹீரோ ஸ்டாப் பண்ணுறாரு. எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கொலை செய்யப்பட்டது ஜெஃபர்சன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு இதே சர்ச்சில் தான் கொலை நடந்துச்சு. அன்றைக்கி ஸ்டோர் ரூம்குள்ளே ஜெஃபர்சன் போனப்போ வழக்கம் போல் ஸ்விட்ச் பாக்ஸில் மறைச்சி வச்சிருந்த விஸ்கி ஃப்ளாஸ்க் எடுத்து குடிச்சிருந்துருக்காரு. அதை குடித்ததுமே ஜெஃபர்சன் மயங்கியிருக்காரு. ஏன்னா அதில் மயக்க மருந்தை கில்லர் மிக்ஸ் பண்ணியிருக்கான். ஜெஃபர்சன் கீழே விழுந்ததுமே ஜூடு போய் பார்த்தப்ப ஜெஃபர்சனோட முதுகில் மெட்டல் ஓனாய் குத்தப்பட்டிருந்துச்சு. ரத்தமாகவும் இருந்துச்சு. பார்லேருந்து ஜூடு எடுத்துகிட்டு வந்த சர்ச்சில் தூக்கி எறிஞ்ச மெட்டல் ஓனாய் தான் அது. ஆனால் அதே பாரில் அதே மாதிரி இன்னொரு லைட்டும் இருந்திருக்கு. அதுலேயும் மெட்டல் ஓனாய் டிசைன் இருந்திருக்கு. அன்றைக்கி ஹீரோ பாருக்கு போனப்போ அந்த 2வது மெட்டல் ஓனாயும் மிஸ் ஆகிறத நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கொலையில் 2 மெட்டல் ஓனாய் இன்வால்வ் ஆகிருக்கு. அது சரி, கில்லர் ஏன் அது மேலே ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கணும்? ஏன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஜெஃபர்சன் தன்னோட ட்ரெஸ் மேலே போட்டிருந்த துணியும் ரெட் கலர் தான். ஸ்டோர் ரூமில் ரெட் கலர் நூல் கிடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்கல்ல. ரெட் கலர் துணி, ரெட் கலர் நூல், ரெட் கலர் பெயிண்ட் அடித்த மெட்டல் ஓனாய். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா ஜெஃபர்சன் போட்டிருந்த துணியில் மெட்டல் ஓனாயை வச்சு தச்சிருக்காங்க. கூடவே கொஞ்சம் ரத்தத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை ரிமோட் மூலமாக பர்ஸ்ட் ஆக வச்சது வேறு யாரும் இல்லை, டாக்டர். அந்த ரிமோட் சிக்னலால் தான் டிவியில் ஓடிட்டு இருந்த பேஸ்பால் மேட்ச்சு கிளிச் ஆகிருக்கு. ஸ்டோர் ரூம்குள்ளே ஜூடு போய் ஜெஃபர்சனை பார்த்தப்ப ஆள் அங்கே வந்தது டாக்டர். எதையும் தொற்றாதன்னு ஜூடு கிட்ட சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே டாக்டர் வந்திருக்காரு.
ஜெஃபர்சன் விழுந்து கிடக்கிறத பார்த்து மார்த்தா கத்துனப்ப எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்காங்க. அந்த கேப்பில் டாக்டர் என்ன பண்ணியிருக்காருனா, ஜெஃபர்சனோட ட்ரெஸ்ஸில் இருந்த மெட்டல் ஓநாயை எடுத்துகிட்டு தன்னோட கோட் பாக்கெட்டில் மறைச்சி வச்சுருந்த இன்னொரு மெட்டல் ஓநாயை எடுத்திருக்காரு. அதுலேயும் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து தான் கொண்டு வந்திருக்காரு. அதில் ஷார்ப்பான பிளேடை அட்டாச் பண்ணி ஜெஃபர்சனோட முதுகில் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. மயக்க மருந்து கலந்த விஸ்கி ஃப்ளாஸ்க்கு போலீஸ் கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு யோசித்த டாக்டர் அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதை காணோம். கதவுக்கு பின்னாடி போய் விழுந்தனால டாக்டர்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஜெஃபர்சன் குடிச்சதை வெளியே தெரியாமல் மறைக்கணும்னு நினச்ச ஜூடு அந்த விஸ்கி ஃப்ளாஸ்க்கை எடுத்து கொண்டு போயிட்டாரு. சரி, டாக்டர் தான் ஜெஃபர்சனை கொலை பண்ணார்னா இப்போ டாக்டரை கொலை பண்ணது யாரு? ஜெஃபர்சன் உண்மையிலே உயிர் தெளிந்து வந்தாரா என்ன? இப்படி பல கேள்விகள் வருது. இதுக்கு ஹீரோ பதில் சொல்ல விரும்பல. என்னால் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு இன்ஃப்ளூயன்சர் எந்திரிச்சு போறாரு. இங்கே நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அது பரவாயில்ல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு மியூசிஷியன் கேட்குறாங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி ஷோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. இன்ஃப்ளூயன்சர் வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இங்கே நடந்தது ஒரு மிராக்கல்னு பேட்டி கொடுக்குறாரு. ரைட்டர் தான் எழுதிட்டு இருக்கிற புக்கில் ஜெஃபர்சன் உயிர் தெரிந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. எப்படியோ போலீஸு ஜூடை தான் அரெஸ்ட் பண்ண போகிறதா லாயர் நினைக்கிறாங்க. ஹீரோ, இன்ஸ்பெக்டர், ஜூடு 3 பேரும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறப்ப மார்த்தா மட்டும் உள்ளே வராங்க. டாக்டரை கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, மார்த்தா தான். இந்த உண்மையை மார்த்தாவே கன்ஃபஸ் பண்ணட்டும் தான் ஹீரோ எல்லார் முன்னாடியும் அதை சொல்லாமல் விட்டார். இப்போ மார்த்தாவே ஜூடு கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணுறாங்க. தாத்தா மறைச்சி வச்ச சொத்து பணமோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை, அது ஒரு விலை உயர்ந்த டைமண்டு. ஈவ்ஸ் ஆப்பிள்னு போட்ட ஒரு பாக்ஸை தாத்தா கடைசியாக விட்டுட்டு போனதா மார்த்தா சொன்னாங்கல்ல, அதில் தான் அந்த டைமண்ட் இருந்திருக்கு. அதில் டைமண்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஜீசஸ் பொம்மையை தாத்தா வச்சுருக்காரு. அப்புறம் ஒரு நாள் சர்ச்சில் மார்த்தா கண்ணு முன்னாடியே தாத்தா டைமண்டை முழுங்கி இறந்து போயிருக்காரு. கேரக்டர் சரியில்லாத ஜெஃபர்சனோட அம்மாவுக்கு அந்த டைமண்ட் கிடைக்கக்கூடாதுன்னு மார்த்தாவும் உறுதியாக இருந்திருக்காங்க. காஸ்ட்லியான பாக்ஸில் பிளாஸ்டிக் ஜீசஸ் பொம்மை எப்படி இருக்குன்னு ஜெஃபர்சனோட அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஜுவல்லை தாத்தா வேற எங்கேயோ பதுக்கிட்டாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு சர்ச்சில் சிலை எல்லாமே உடச்சி பெயிண்டிங்ஸை கிழிச்சதும் அந்த ஜுவல்லை தேடுறதுக்காக தான். எந்த சொத்துக்காக அவமானத்தை தாங்கிட்டு பொறுமையாக இருந்தாங்களோ அதுவே கிடைக்கலன்னு ஆனதுக்கப்புறம் கடைசியாக குட்டி பொண்ணாக இருந்த மார்த்தா கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன், உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு மார்த்தா சொல்லியிருக்காங்க. அந்த விரக்தியில் தான் மார்த்தாவை போட்டு அடிச்சிருக்காங்க. அடுத்து இறந்தும் போயிருக்காங்க. டைமண்ட் எங்கே இருக்குங்கிற சீக்ரெட்டை 60 வருஷமாக மார்த்தா மெயின்டைன் பண்ணிக்காங்க. அன்றைக்கி ஜூடு மார்த்தா கிட்ட சேலஞ்ச் பண்ணார்ல, உங்களால் ஜெஃபர்சன் கிட்ட மனசு விட்டு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமான்னு. அப்போவே சர்ச்சுக்கு போய் ஜெஃபர்சன் கிட்ட டைமண்ட் பற்றின சீக்ரெட்டை மார்த்தா கன்ஃபஸ் பண்ணிக்காங்க. ஜெஃபர்சன் ஒரு நல்ல ப்ரீஸ்ட்னு ஜூடுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணாங்க. ஆனால் அது தப்புன்னு அப்புறம் தான் மார்த்தா ரியலைஸ் பண்ணிக்காங்க. அன்றைக்கி மீட்டிங் ரூமில் வச்சு ஜெஃபர்சன் தன்னோட ஃபாலோவர்ஸை கட் பண்ணி வர்றதுக்காக வாய்க்கு வந்தபடி பேசினதை மார்த்தாவும் பார்த்தாங்க. அடுத்து அவர் பரியல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தது மார்த்தாக்கு தெரிய வந்திருக்கு. ஜெஃபர்சன் தன்னோட பேராசைக்காக டைமண்ட் எடுக்க பிளான் பண்ணிட்டாருன்னு மார்த்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. பணமும் பவரும் நம்ம மைண்டை கரெக்ட் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு தாத்தா சொன்னதை மார்த்தா மறக்கலை. அவர் உருவாக்குன சர்ச்சை அழியிறதையும் மார்த்தா விரும்பலை. அதனால் அந்த டைமண்டை எடுத்து யார் கைக்கும் கிடைக்காம பண்ணணும்னு மார்த்தா டிசைட் பண்ணிக்காங்க. அப்படியே ஜெஃபர்சன் உயிர் தெழுந்து வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டா அவர் புனிதமாயிட்டார்னு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும்னு மார்த்தா நினச்சாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே தனியால் செய்ய முடியாதுன்னு டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க. டாக்டர் கொடுத்த மயக்க மருந்தை விஸ்கி ஃப்ளாஸ்கில் கலந்ததே மார்த்தா தான். மெட்டல் ஓனாயை துணியோட தச்சு அது ஜெஃபர்சனுக்கு போட்டு விட்டதும் மார்த்தா தான். ஜெஃபர்சனை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து சமாதிக்குள்ளே இருக்கிற தாத்தாவோட பாடியிலேருந்து டைமண்டை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு ஹெல்ப்பரை வச்சு ஒரு ஐடியா பண்ணிக்காங்க. அவருக்கு தான் மார்த்தாவை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் ஏன் எதுக்குன்னெலாம் அவர் கேட்கல. ஜெஃபர்சனோட பாடியை சவப்பெட்டியிலேருந்து எடுத்து அதுக்குள்ளே ஹெல்ப்பரை படுக்க வச்சுருக்காங்க. நீங்கள் உயிர் தெழுந்து வருவீங்கன்னு சவப்பெட்டியை பார்த்து மார்த்தா சொன்னது ஹெல்ப்பர் கிட்ட தான். சமாதிக்குள்ளே போனது ஜெஃபர்சனோட பாடியே இல்லை. அன்னைக்கு நைட்டு சமாதி கிட்ட ஹூடி போட்டுட்டு வந்து நின்னது ஹெல்ப்பர்னு நினச்சோம், ஆனால் ஆக்சுவலாக அது டாக்டர். உயிர் தெழுந்து வந்தது ஜெஃபர்சன்னு நினச்சோம், ஆனால் அது ஹெல்ப்பர். டாக்டர் தான் ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக ஹெல்ப்பருக்கு சிக்னல் கொடுத்துருக்காரு. சவப்பெட்டியிலேருந்து வெளியே வந்த ஹெல்ப்பர் தாத்தாவோட சவப்பெட்டியை திறந்து எலும்புக்கூடுக்குள்ளே கிடந்த டைமண்டை எடுத்திருக்காரு. அடுத்து சமாதியை உடச்சிட்டு வெளியே வந்திருக்காரு. அதை கேப்சர் பண்ணுறதுக்காகவே மோஷன் சென்சர் கேமராவை வச்சதும் மார்த்தாவோட வேலை தான். ஜெஃபர்சனோட பாடியை கொண்டு போய் ஆசிடில் முக்கிறது தான் டாக்டருக்கு கொடுத்த டாஸ்க்கு. ஜெஃபர்சன் உயிர் தெழுந்து வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு தான் எல்லார்கிட்டையும் கதை விடுறது ஹெல்ப்பரோட டாஸ்க்கு. ஆனால் இவங்க போட்ட பிளானில் எதிர்பாராத விதமாக ஜூடு நுழைஞ்சிட்டாரு.
ஜூடு புதற்குள்ளே போனப்போ அவருக்கு குத்து விட்டு மயக்கமாக்குனது ஹெல்ப்பர் தான். ஹெல்ப்பர் எடுத்துகிட்டு வந்த டைமண்டை பார்த்ததுமே டாக்டருக்கு ஆசை வந்திருக்கு. அந்த டைமண்டால் கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னோட ஒய்ஃப் கூட மறுபடியும் சேர்ந்துடலான்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதனால ஹெல்ப்பரை கொலை பண்ணிட்டு டைமண்டோட எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இந்த கொலைப்பழி எப்படி பார்த்தாலும் ஜூடு மேலே தான் விழுன்னு டாக்டருக்கு தெரியும். ஹெல்ப்பர் இறந்து கிடக்கிறத பார்த்ததுமே என்ன நடந்திருக்குன்னு மார்த்தா கெஸ் பண்ணிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் டாக்டரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. மார்த்தாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி மிஷன் அக்காம்ப்ளிஷ்டுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆசிடில் முக்கிறதுக்காக ஜெஃபர்சனோட பாடி பேஸ்மெண்ட்டில் இருந்திருக்கு. மார்த்தா கிட்ட டைமண்டை டாக்டர் காட்டியிருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா முழுங்கின அதே டைமண்டு. அது மேலே டாக்டருக்கு ஆசை வந்துருச்சுங்கிறத மார்த்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹெல்ப்பரை கொலை பண்ண டாக்டர் அடுத்து மார்த்தாவை கொலை பண்ணுறதுக்காக காஃபியில் பென்டோபார்பிட்டால் ஓவர் டோஸாக கலந்துருக்காரு. அதை முன்னாடியே கெஸ் பண்ண மார்த்தா காஃபி கப்பை மாற்றி வச்சுட்டாங்க. அதை குடித்த எஃபெக்டில் தான் டாக்டர் பொருளெல்லாம் கீழே தள்ளிவிட்டு அப்படியே விழுந்து இறந்து போயிருக்காரு. டாக்டர் ரெடி பண்ண ஆசிடில் அவரையே போட்டு அமுக்கிட்டு மார்த்தா அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு மார்த்தா சுருண்டு விழுகிறாங்க. கொலை பண்ண குற்ற உணர்ச்சியில் மார்த்தாவும் பென்டோபார்பிட்டால் சாப்பிட்டுட்டாங்க. ஹெல்ப்பர் சாகிறதுக்கும் ஒரு வகையில் மார்த்தா தான் காரணம். குட்டி பொண்ணாக இருந்தப்ப ஜெஃபர்சனோட அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கிடைக்க விடாமல் பண்ணி அவங்க சாகிறதுக்கும் மார்த்தா காரணமாக தான் இருந்திருக்காங்க. அது இத்தனை வருஷமாக மார்த்தாவோட மனசில் ஒரு பாரமாகவே இருந்திருக்கு. அதை ஜூடு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு அமைதியை கொடுக்கட்டும்னு ப்ரே பண்ணுறாரு. அப்படியே மார்த்தாவோட உயிர் போயிடுது. அவங்க கையில் அந்த டைமண்டு கீழே விழுகுது. ஆம்புலன்ஸை கூப்பிட்றதுக்காக இன்ஸ்பெக்டர் வெளியே போனனால இப்போ சர்ச்சில் ஹீரோவும் ஜூடும் மட்டும்தான் இருக்காங்க. நீ இந்த டைமண்டை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஹீரோ சர்ச்சை விட்டு வெளியே வராரு. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஜெஃபர்சனை பற்றி புக் எழுதி ரைட்டர் ஃபேமஸ் ஆயிடுறாரு. லாயர் வீடை விற்றுட்டு ஊரை விட்டே போய் ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. மியூசிஷியன் தனக்கு ஒரு மிராக்கல் நடந்துதான் உடல்நிலை சரியாகும்னு நினச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கதே ஒரு மிராக்கல் தான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர் தனக்கு சேர வேண்டிய தாத்தாவோட சொத்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் டென்ஷன்லேயே இருக்காரு. சர்ச்சு ஃபுல்லாக தேடி பார்த்தா அவருக்கு கிடைக்கல. ஹீரோவும் டைமண்ட் கிடைச்சதை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லிக்கவே இல்லை. சர்ச்சுக்கு வர டொனேஷன், நீ பண்ணுற செலவு எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு ஜூடு கிட்ட கோவமாக சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர் போகிறாரு. அழியிற நிலைமையில் இருந்த சர்ச்சை ஜூடு காப்பாற்றிட்டாரு. ப்ரீஸ்டாக தன்னோட கடமைகளை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு உட்டன் சிலுவையை செஞ்சு சர்ச்சோட செவுத்தில் ஜூடு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஈவ்ஸ் ஆப்பிள்னு சொல்லப்பட்ட அந்த டைமண்டு இப்போ சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸோட நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்